வணக்கம். இந்த பதிவில் பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசையானது வருகிறது. அந்த நாட்கள் மிகவும் விசேஷமானது. அந்த வகையில் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளாகும். வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வந்தால் தெய்வங்களுக்கு மிகவும் விசேஷமாக இருக்கும். அன்றைய நாள் நாம் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும், வாழ்வில் சகல வளங்களும் பெறவும் உகந்த நாளாகும். பௌர்ணமி அன்று மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்வது நல்லது. அன்றைய நாளில் கங்கை, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்தல் சிறந்த பலன் கிடைக்கும். அன்றைய நாள் விரதம் இருக்கலாம். சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். பௌர்ணமி அன்று பசித்தோருக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வதால் கர்ம விளைவுகளை தணிக்க முடியும். வீட்டில் மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றுவது நல்லது. குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றலாம். தெய்வங்களுக்கு சிறந்த நாள் என்பதால் பலவிதமான உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைக்கலாம். குலதெய்வ வழிபாடு அல்லது அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்வது நல்லது. இப்பொழுது செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி காண்போம். பௌர்ணமி நாளில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கடன் வாங்க வேண்டும் அல்லது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பௌர்ணமி நாளை தவிர்த்து விடுங்கள். பௌர்ணமி அன்று கடன் வாங்குதல் அல்லது கடன்களை பெறுவது நன்மை தராது. அன்றைய நாளில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மது போன்ற போதைப் பொருட்களை இன்றைய நாளில் உட்கொள்ள வேண்டாம். முடி, நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இன்றைய நாளில் நீங்கள் மொட்டை போடுதல் என்பது கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. குறிப்பாக மாலை நேரத்தில் யாருக்கும் பணம் கொடுக்கவே கூடாது. பௌர்ணமி நாளில் சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் அன்றைய நாள் சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கோபத்தை விடுத்து அன்றைய நாள் மன அமைதியாக இருக்க வேண்டும். பௌர்ணமியில் உணவுகளை வீணாக்கக்கூடாது. இது எதிர்மறை பலனை தரும். இதனால் உங்களுக்கு சாபம் கூட ஏற்படலாம். எந்த ஒரு ஜீவனையும் பௌர்ணமியில் காயப்படுத்தலோ துன்புறுத்தலோ கூடாது. இது மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பௌர்ணமியில் சிறப்புக்கு ஏற்ப இவ்வாறான சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் வாழ்வில் பல முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும். ஆகையால் பௌர்ணமி நாளில் இத்தகைய செயல்களை நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.